தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எக் ஃப்ரை ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு நான் 1 கப் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது 100 கிராம் இருக்கும். இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 100 கிராம் அரிசிக்கு 4 முட்டை போதுமான அளவு. முட்டையை இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் உடைச்சி எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிளகு ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கேரட் ஒரே ஒரு கேரட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பீன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாசுமதி ரைஸை நான் நல்லா கழுவி எடுத்திருக்கேன். சாதத்தை வடிக்கிற பாத்திரத்துலேயே அந்த அரிசியை போட்டு 1 ஸ்பூன் அதில் நம்ம கடலை எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் சாதம் நல்லா பொலன்னு இருக்கும், ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும். இப்போ இந்த கப்பில் நான் 1 கப் ரைஸ் எடுத்திருந்தேன். அதுக்கு 3 கப்பு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதை நான் வடித்து எடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால நம்ம 3 கப்பு விட்டுக்கலாம். நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா 1க்கு 2 அப்படிங்கிற கணக்கில் தண்ணி வைங்க, போதுமானது. இப்போ நான் சாதத்தை வடித்து எடுத்துட்டேன். சாதம் பாருங்கள் நல்லா பொலன்னு இருக்குது, ஒன்று ஒட்டிக்காமல் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த சாதத்தை நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் நாம் இப்போ ஃப்ரை ரைஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு நல்ல பெரிய வாணல் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எனக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ முதல்ல நம்ம கேரட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேரட் நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ கேரட் எனக்கு நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நாம் இது கூடவே பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு காய் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க மிளகாய் பொடியை போட்டுக்கலாம். கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம 1 கப் தண்ணி விட்டு காய் வேக வைக்கலாம். 1 கப் விட்டுக்கோங்க. நம்ம காய் நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால டக்குன்னு வெந்துடும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் வேக வச்சோன்னா போதும், காய் டக்குன்னு வெந்துடும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம்தான் ஆகுது, காய் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். காய் நல்லா பொசன்னு வெந்துடும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பதம் வரைக்கும் வதக்கி தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம்.
5 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் மிளகு பொடியும் ஜீரக பொடியும் இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் கொஞ்சம் நல்லா பொரிச்சுக்கலாம். இப்போ பொரிஞ்சு வருது பாருங்க. பொரிஞ்சு வரும்போது நம்ம உடைச்சி வச்சிருக்க முட்டையை இது கூட நாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம். அடி பிடிக்காம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். முட்டை நல்லா இந்த மாதிரி வெந்து ஃப்ரை ஆகிடும். பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா வரும். இந்த பதம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ்வை நிறுத்திட்டேன். இப்போ இது கூட நாம் முன்னாடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றாக்கிடலாம். அந்த காயும் முட்டையும் ஒன்றா கலக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க சாதத்தையும் இது கூட கலந்துக்கலாம். இது எல்லாமே நான் ஸ்டவ்வை நிறுத்திட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். முட்டை வதங்கின உடனே ஸ்டவ்வை நாம் நிறுத்திடணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பை இது கூட சேர்த்துடலாம். நாம் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நாம் கிண்டி விட போகிறோம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒன்று தான் இது. செய்யறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்த ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.